இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கறியை செய்ய போறோம். அதுவும் பருப்போட குழப்பமா இருக்கல. இன்னைக்கு நம்ம பச்சை கடலை பருப்பு அப்புறம் பாலக்கறியை செய்ய போறோம். பச்சை கடலை பருப்பு அப்புறம் பாலக்கறியை செய்ய இங்க நான் பச்சை கடலை பருப்பை எடுத்திருக்கேன். இது 1 கப் பச்சை கடலை பருப்பு. இதை நான் 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். இப்ப இந்த பச்சை கடலை பருப்பை நான் குக்கர்ல எடுத்துக்கிறேன். இத குக்கர்ல வேக வைக்க நான் நிறைய தண்ணீர்லாம் எடுக்கல. ஏன்னா இதோட கடைசியில நம்ம கறியை தான் செய்ய போறோம், பருப்பு இல்ல. சோ இப்ப நான் 3/4 கப் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு கூட நான் 2 மீடியம் சைஸ் பொடியா நறுக்குன தக்காளிய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியா நறுக்குன பூண்டு, அப்புறம் பொடியா நறுக்குன சின்ன இஞ்சி சேர்க்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் வேக வைக்க மிதமான தீயில வச்சு 2 விசில் வர வரைக்கும் சமைச்சுக்கலாம். நான் பருப்பை 4-5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். சோ இதை நான் 2 விசில்ல எடுத்துக்கிறேன். நீங்க ஒருவேளை பருப்பை ஊற வைக்காட்டி பருப்பை 5-6 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த பச்சை கடலை பருப்பு இப்ப வெந்துருச்சு. இப்ப பாலக்க சமைச்சுக்கலாம். நான் பாலக்க குறைஞ்ச எண்ணெயில தான் சமைக்க போறேன். ஏன்னா இந்த கறியோட மேல் பக்கத்துல நம்ம இன்னொரு தாளிப்பை சேர்ப்போம். இப்ப எண்ணெயில நான் சில பிரியாணி இலைகள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன், முழு சிவப்பு மிளகாய். இப்ப எண்ணெயில நான் கொஞ்சம் பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன், பொடியா நறுக்குன இஞ்சி, அதோட பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதோட உப்பு சேர்க்கலாம். சோ வெங்காயம் சீக்கிரமா வெந்துரும். அடுத்ததா 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்க்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வறுத்துப்போம். அடுத்ததா இதுல கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்க்கலாம். மஞ்சள் அப்புறம் உப்பை கவனமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இத நம்ம பருப்பு வேகும் போதே சேர்த்திருக்கோம். இப்ப நான் கொஞ்சம் மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதுல நீங்க கரம் மசாலா கூட சேர்க்கலாம். ஆனா சீசன்ல கிடைக்கிற பாலக் ரொம்ப சுவையா இருக்கும். சோ நான் நிறைய மசாலாக்கள் சேர்க்கல. இப்ப நல்லா கழுவி பொடியா நறுக்குன 1 கொத்து பாலக்க சேர்த்துக்கிறேன். பாலக் சமைக்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, வெறும் 2 நிமிஷத்துலயே வெந்துரும். இத பாருங்க, பாலக் நல்லா மென்மையா ஆயிருச்சு. இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச பச்சை கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். பச்சை கடலை பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை நிறையலாம் சமைக்க மாட்டோம். மிதமான தீயில வச்சு 5-10 நிமிஷம் வரைக்கும் சமைக்கணும். அப்புறம் பச்சை கடலை பருப்பு அப்புறம் பாலக்கறி ரெடி ஆயிரும். ஆனா இதுல கூடுதல் தாளிப்பை சேர்க்கணும். சோ இந்த பருப்பை நான் ஓரமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கூடுதல் தாளிப்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த கூடுதல் தாளிப்புக்காக நான் இங்க நெய்யை எடுத்திருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் நெய். இதுக்காக நீங்க வெண்ணெய கூட பயன்படுத்தலாம், அதுவுமே சுவையா இருக்கும். நெய்யில இந்த 2 பல்லு பொடியா நறுக்குன பூண்டை சேர்க்கலாம். பூண்டு லேசா பிங்க் கலரா ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நான் ஒரு வரமிளகாய சேர்த்துக்கிறேன். கூடவே நான் கொஞ்சம் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம தாளிப்பு தயாரா இருக்கு. இந்த தாளிப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா இதை பரிமாறிக்கிறேன். இந்த பச்சை கடலை பருப்பு அப்புறம் பாலக்கறியை செய்யும் போது இங்க ஒரு நல்ல அளவுக்கு தண்ணி இருக்கிறத உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். ஆனா பச்சை கடலை பருப்பு நிறைய தண்ணீரை உறிஞ்சிரும், ரொம்ப ட்ரையா ஆயிருச்சு. இந்த அமைப்பு தான் நமக்கு தேவை. இப்ப இந்த சூடான கறியை நம்ம பரிமாறிக்கலாம். இதோட மேல இருந்து நம்ம செஞ்ச அந்த நெய் தாளிப்பை சேர்த்துக்கலாம். அதுதான் இப்ப இங்க தயாராயிருச்சு கடலை பருப்பு அப்புறம் பாலக்கறி. ரோட்டி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே இந்த கறி தூள். சூப்பர்.